என் பேர் ஜூலியட். நான் மயிலாப்பூர் சட்டமன்றத்திலிருந்து வரேன். நான் விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் ஆப்போசிட் பார்ட்டியை எதிர்த்து போராடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அம்மாவுக்கு வெற்றியை கொடுப்பேன். கண்டிப்பாக. பேர் முரளிதரன் என்கின்ற மதன். நான் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு நான் வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.5 வருஷமாக சின்னம்மானுடைய ஆணைக்கிணங்க அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் 62 கிராமங்களும் 36 வார்டுகளுக்கும் இடைவிடாமல் உழைச்சி ஜனங்களுக்கு சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சின்னம்மானுடைய ஆணைக்கிணங்க கண்டிப்பாக இந்த தடவை அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்றதை உறுதியளிக்கிறாங்க. எனது பெயர் செந்தில் சின்னையா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்காண்டி விருப்ப மனு வாங்க வந்திருக்கிறேன். உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். மக்கள்கிட்ட நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளேன். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஆட்சி அமைக்க புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நான் விருப்ப மனு வாங்கியுள்ளேன். கண்டிப்பாக மக்களிடத்திலும் சின்னம்மா அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் ஆளுமையும் உள்ளது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் அம்மா அவர்களுக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்று அவர்கள் காலில் சமர்ப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். மேலும் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் இந்த தேர்தலில் சின்னம்மா அவர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் புரட்சி தாய் அம்மா சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள். நாங்கள் ஆவலோடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி உட்பட்ட துறவி டி தனுசு ஆகிய நான் திண்டிவனம் தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு நான் பணம் கட்டியிருக்கிறேன். அதே போல விக்கிரவாண்டி தொகுதியில் அம்மா நிற்பதற்காக அம்மாவுக்காக நான் பணம் கட்டியிருக்கிறேன். என் பேர் பெருமாள், ராயபுர பெருமாள். நான் ராயபுர சட்டமன்றத்துக்கு தொகுதிக்கு வாங்கியிருக்கேன். என் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்களுக்காக அவங்க வந்தா நல்லா இருக்குன்னு மக்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிப்பாங்க. அந்த சின்னத்துக்காக நான் ராயபுரத்தில் வாங்கியிருக்கேன். புரட்சி தாய் சின்னம்மாவை ஆர்கே நகரில் நிற்கணுன்ட்டு ஆர்கே நகர் தொகுதிக்காகவும் திருவொற்றியூர் தொகுதிக்காகவும் அம்மா கழகத்தில் வேட்பாளராக நிற்க வேண்டி 2 தொகுதிக்கு நான் வாங்கியிருக்கேன்.